சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் சீற்றம் அதிக அளவில் காணப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஹரிஹரன் இணைக்கிறார். ஹரிஹரன், இப்போ மெரினாவில் கடல் எந்த அளவுக்கு கொந்தளிப்போடு காணப்படுது? விவரம் என்ன? வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கடல் அலைகளின் சீற்றம் வழக்கத்தை விட சற்று ஆக்ரோஷமாகவே இருக்குது. அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் அன்பழகன் காட்டிக் கொண்டு இருக்கிறார். குறிப்பாக இன்று காலையை பார்க்கும்போதே இன்று மாலை வேளையில் மிக அதிகமான ஒரு கடல் கொந்தளிப்போடு இருக்கின்றது. மிக முக்கியமாக அந்த வழக்கமாக கடற்கரைக்கு செல்வதற்கு கடலில் சென்று கால்களை நனைப்பதற்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தெரியும், முழுவதுமாக மணல் அரிப்பு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 அடி தூரம் வரைக்கும் ஒரு பள்ளம் போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆக்ரோஷமான அலைகளில் அந்த மணல் மீது மோதும் போது மேலும் அதிகமான சேதம் ஆகின்றது. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் இந்த கடற்கரைக்கு மிக அருகாமையில் நிற்கும்போது அந்த ஆபத்தை உணராமல் அவர்கள் அந்த செல்ஃபி மற்றும் நின்று ரசிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவது சற்று ஆபத்தாகவே இருக்குது. தற்போதைய சூழலில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் இது தற்போது நாகைக்கு 420 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே 530 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது. புயலாக வலுப்பெறும் பொழுது கடலின் சீற்றம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் இந்த பகுதியில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருக்குது. தற்போது இங்கே இருக்கக்கூடிய அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட்போம், ப்ரோ, இந்த கடல் அலைகளோட சீற்றம் எந்த அளவுக்கு ஆபத்தாக இருக்கின்றது? தெரிலண்ணா, அதெல்லாம் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது பொதுமக்கள் இந்த ஆபத்தை உணராமல் தொடர்ச்சியாக செல்ஃபி எடுத்தோம் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவது சற்று கவலைக்குரியதாகவே இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.